முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி எப்போதுமே குழந்தைகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே கிடைத்தார்கள். ஹதீஸ்களில் உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிடைத்தார்கள். ஹிக்மத்துடைய ஞானத்தின் வழிகோலாக இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிடைத்தார்கள். இவர்கள் எல்லாம் முஹம்மது வளர்ந்தவர்கள். பொதுவாக பிள்ளைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மள பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பேரண்ட்ஸ பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் சொல்றது மட்டும்தான் கரெக்டா தெரியும். அதான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றது கேளுங்க, வாங்கி தெரியா முடியாதா? ஆனா அந்த தாய் தந்தை எதற்காக வேண்டி அதை சொல்கிறார்கள் என்று அவங்க வாப்பா சொன்னா ஆமா அன்னைக்கு சொன்ன கரெக்ட் தான் அப்படின்னு தெரியும். புரியுதா இல்லையா? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லித் தருவார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யஅக்தி கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, யார் சிறார்களிடத்தில் இரக்கம் காட்டவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவை நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொல்லலாம். அப்ப முதல் வார்த்தை பின்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்டான வார்த்தை. பெரியவர்களுக்கு கண்ணியத்தை தாருங்கள். பெரியவங்களுக்கு கண்ணியம் தருவது குழந்தைகளுக்கு கடமை. அதை நம்ம பிள்ளைங்க தான் அதை சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா அம்மாவையே பேர் சொல்லிதான் பிள்ளை கூப்பிடுறாங்க. அதெல்லாம் மாடல் ஆயிடுச்சுல. கேட்டா பேர் சொல்லும் பிள்ளை, என்னவா பேர் சொல்லும் பிள்ளை. அப்பா அம்மாவைய பேர் சொல்லிதான் கூப்பிடுறது, அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மருதியல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல மருதியல்லாஹு தஆலா வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களா, உங்க மனைவியை நீங்க தலாக் விட்டுருங்க அப்படின்னா. என்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்களா இப்னு உமர்ட்ட, உங்க மனைவியை நீங்க தலாக் விட்டுருங்க. அவங்க வாப்பா சொன்ன உடனே வாப்பா நான் சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு ஏன் எதுக்கெல்லாம் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, ஏன் நீங்க ஏன் வேகப்படுறீங்க, வீட்டுல இருந்து அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு நாங்க சூழலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமருக்கு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள். தந்தைக்கு வழிபட்ட மகனே, உனக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தார். புரியுதா இல்லையாங்க? அப்ப வாப்பாக்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிற நிலை ஒன்று இருக்குது. இப்ப வாப்பாக்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குன்னு சொன்னா இல்லையா? வாப்பாக்கள் பிள்ளைகள் நல்லா தெரியும். அப்ப அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளை வந்து 90 மார்க் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு, இந்த 0 நீ போட்டியா இல்ல அது ஏற்கனவே உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் சொல்றாப்ல, சத்தியமா இந்த 0 நான் போடல, சத்தியமா இந்த 0 நான் போடல அப்படின்றாப்ல. பாப்பாவுக்கு ஒரு நெருக்கல் தான். இப்படியே காலம் கிடக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு. அப்பயும் பாப்பா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, எப்பா நான் படுத்து படுக்கையா இருக்கிறேன், உடம்பு வேற முடியல, ஆனா என் மனசுக்குள்ள ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, நான் வாப்பா பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிறது. அன்னைக்கு நீ அந்த 0 போட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பயாவது அதை தெளிவுபடுத்திப்பா. நான் சொன்னாப்ல, அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணுலாம் இல்ல, என்னைக்கும் ஒரே பேச்சுதான். அந்த 0 நான் போடல, ஆனா அந்த 9 தான் நான் போட்டேன். என்ன சொன்னாப்ல, பாப்பா என்ன நினைச்சாருன்னா 9 மார்க்கா எடுத்துருமான்னு நினைச்சிருக்காப்ல. மானார் கடைசியில சொன்னாரு, எந்த 0 நான் 0 அன்னையில நான் போடல, ஆனா அந்த 9 மட்டும்தான் நான் போட்டேன் அப்படின்னு. அவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை கொண்டு இருக்குதா இல்லையா? அப்ப பிள்ளைகள் என்பவர்கள் அவர்கள் யதார்த்தமானவர்கள். எல்லா பிள்ளைகளையும் 100 மார்க் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. புரியுதா இல்லையாங்க? இன்னொன்னு எல்லா பிள்ளைகளையும் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லவும் கூடாது. அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் படைக்கப்படவில்லை. யாருக்காக வேண்டியும்
யாரும் அல்லாஹ் எல்லாத்திற்கும் ஒரு திறமையை வச்சிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பள்ளியை பார்த்து கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ ஏன் பள்ளியை படைச்ச அப்படின்னு. பள்ளிய ஏன் படைச்ச? அப்ப அல்லாஹ் சொன்னானா, பள்ளி என்கிட்ட கேட்டுச்சு மூசா நீ ஏன் படைச்ச அப்படின்னு. பள்ளி என்கிட்ட கேட்டுச்சு மூசா ஏன் நீ ஏன் படைச்ச? அப்ப அவரவர் இடத்தில் அதுக்கு அல்லாஹ் அவன் படைத்தவன் அவனுக்கு தெரியும். புரியுதா இல்லையாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி போற்றும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எகிப்து நாட்டிலிருந்து மிஸ்ரிலிருந்து வருகிறார்கள். மாமன்னரை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. எங்க மதீனத்துக்குள்ள வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உங்களுடைய ஜனாதிபதியினுடைய வெள்ளை மாளிகை எங்கே இருக்கிறது? எங்கன்னா வெள்ளை மாளிகை எங்க இருக்குது? என்ன வெள்ளை மாளிகையா? ஒரு மாளிகையும் கிடையாது. அந்த இருக்கு பாரு, அதுதான் அவர் வீடு. யாரு? அமீருல் முஃமினீன் கலீஃபாவுடைய வீடு. வீடை பார்த்தா கதவு கூட இல்லை, திறந்து இருக்குது. நீங்க சொல்றீங்க நாங்கள் கலீஃபா உமருடைய வீடை கேட்டோம், நீங்க ஏதோ ஒரு உமருடைய வீடை சொல்றீங்க. அந்த உமர் கலீஃபா உமர் தான், அந்த வீடு தான் அப்படின்னு. யாரு? கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நேரா வீட்டுக்கு போனாங்களா, வீட்டுல போய் பார்க்கலாம்னு சொல்லி. வீட்டுல சவுண்ட் வந்துச்சான். மத்தியான நேரம் வீட்டுல அவர் இங்க தூங்க மாட்டாரு. மத்தியான நேரம் வீட்டுல இங்க தூங்க மாட்டாரு. இந்த பக்கம் பாலைவனத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. யார? கலீஃபா உமரை. கலீஃபா உமரை தேடி எங்க பாலைவனத்தின் பக்கம் சென்றார்கள். அங்க போனா எங்க மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறாங்க. எது கீழே? மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு. பல நாடுகள் பயந்த உமர் யூதனே வந்து கொடுத்துட்டு போனா இல்லையா? யூதனே பெரிய இது பண்றான். அந்த யூதனே என்ன பண்றான்? பைத்துல் முகத்தஸை கொடுத்துட்டு போன சம்பவம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும்தான். உலக நாடுகள் எல்லாம் உமரை பார்த்து அஞ்சியது காரணம் அவரிடத்துல இருந்த அந்த நீதம். வந்தவங்க கேட்டாங்களா, எங்களுக்கெல்லாம் யானை படைகள், குதிரை படைகள், எல்லா படைகளும் எங்களுடைய அரசரை பாதுகாத்து இருக்குது. நீங்க ஒண்ணு இல்லாம கட்டாந்தரையில மண்ணுல தலைக்கு கைய வச்சு படுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு எந்த பயமும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை, மன் காப்பல்லாஹ் காப்பலஹு குல்லு ஷை. மன் காப்பல்லாஹ் காப்பலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வை யார் பயப்படுறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் பயப்படும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல நின்று அழுகுறாங்க. இப்போ வந்து கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் எதுக்காக நீங்க நின்று அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதோ இந்த இடத்தில் தான் என்னோட வாப்பா என்னைய ஒட்டகம் மேய்ப்பதற்காண்டி அனுப்பி விட்டாங்க. போன இடத்துல ஒரு ஒட்டகம் காணாம போயிருச்சு. அப்ப எங்க வாப்பா ஒட்டகம் மேய்க்கிறது கூட நீ தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லி எங்க வாப்பா சொல்லுவாங்களா இல்லையா? மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட என் பாப்பா தகுதி இல்லை என்று கத்தாப் அன்றைக்கு கூறினார். இன்றைக்கு பல நாடுகளை நான் ஆட்சி செய்கிறேன். அதை உருவாக்கியவர்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா. அப்ப யாருக்கு எப்ப எந்த சூழல் என்பது எப்போதுமே தெரியாது. புரியுதா இல்லையா? காலங்கள் மாறலாம். யாரையுமே எந்த ஒரு நிலையிலுமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. சில பேர்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருப்பான். அவன் சின்ன வயசுல செஞ்சதை எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்படி தெரிஞ்சான். இவன் தான் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணியம் உண்டு. இந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அப்ப பிள்ளைகள் அவர்கள் நம்முடைய கண் முன்னாடிதான் வளர்கிறார்கள். அவர்களை நல்ல கண்ணோட்டத்துடன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே திறமையோட பார்க்காதீங்க. புரியுதா இல்லையா? அவரவர்களுக்கு என்ன தகுதியோ அதை அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலையும் வெளிப்படுத்துவார். ஸ்கூல்ல 100 மார்க் எடுத்தவங்க பெரிய கம்பெனில ஏதாவது கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பான். கடைசி பெஞ்சுதான் மேக்சிமம் ஓனரா உட்காந்துருப்பான். புரியுதா இல்லையா? படிப்புக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன அவன் 10 பேருக்கு வேலை கொடுத்து உட்காந்துருப்பான். இவன் 10 மார்க் எடுத்தவங்களும் எல்லாரும் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதுக்கு நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்ல வரல. அல்லாஹ் யாருக்கு எப்படி எதை தருவான் என்பது தெரியாது. அதே போல் பிள்ளைகளுக்கும் இடத்துல நான் சொல்றது என்ன அப்படின்னா, பிள்ளை இடத்துல சொல்றது என்னன்னா, பிள்ளைகிட்ட ரொம்ப வேகம். வாப்பா அம்மா ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்கிறது, உடனே டென்ஷன் ஆகுது.
உடனே உங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? புரியுதா இல்லையா? ஒரு சம்பவம் சொல்லலாம், ஒரு கதையை சொல்லலாம். ஒரு வெளிநாட்டுல நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மகன் பாப்பா இடத்துல வந்து கேட்கிறா, இப்ப பிள்ளைங்கலாம் கேட்கிறாங்கன்னா இல்லையா, இவனுக்கு பாசிட்டிவான கார் வேணும், பைக் வேணும், லேட்டஸ்டான மொபைல் வேணும்னு கேட்கறாங்களா இல்லையா? அப்ப அந்த பையன் பாப்பா பெரிய பணக்காரர், மில்லியனர், கேட்டான் எனக்கு ஒரு ரேஸ் கார் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னாப்ல, நீ நல்லபடியா படிச்சு முடிச்சு எல்லா படிப்புலையும் நல்ல மார்க்குடன் நீ வா, உனக்கு அந்த கார் தர்றேன் அப்படின்னு. பாப்பா சொன்னவுடன் அதற்கு அப்புறமாக காலேஜுக்கு போறான், படிக்கிறான். எந்த சமயம் எல்லாத்துலயுமே எந்த அரியரும் வைக்காம எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு டிகிரியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தா பாப்பாட்ட வந்து சொல்றான், பாப்பா நீங்க ஒரு பெரிய கார் சொன்னீங்களா இல்லையா, வாங்கி தரேன்னு. நான் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டேன், கார் வாங்கி தரீங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன. அவங்க பாப்பா ஒரு புக்கை கிஃப்டா கொடுத்தாங்க. அவர் பெரிய பணக்காரர் தான், ஆனா இருந்தாலும் பாப்பா ஒரு புக்கை கிஃப்டா கொடுத்தாங்க. புக்கை வாங்கின என்ன நீங்க சொன்னமா நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னமா நீங்க செய்யலையா, நீங்களா ஒரு மனசு நான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போனான். வீட்டை விட்டு வெளியில போனவன் தான் வேற நாடுகளுக்கு போறான். அங்க போய் கஷ்டப்படுறான், உழைக்கிறான், இது பண்றான். அப்படியே காலங்கள் ஓடுகிறது. ஒரு காலகட்டத்துல அவனுக்கு கல்யாணம் முடியுது, அவன் ஒரு பெரிய லெவலுக்கு வர்றான். அப்ப தன்னுடைய பிள்ளைகளோட உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 20 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அப்படியே இருக்கும்போது, தான் பிள்ளைகள்லாம் பண்ணும் போது வாப்பாவுடைய அந்த அருமை தெரியுமா இல்லையா? அப்ப ஒரு சூழல் வருது. என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷனை நம்ம அப்படி சொல்லிட்டு வந்திருக்க கூடாது, தப்புதான். அத்தாவை போய் ஒரு 8 போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வர்றான். எப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு கழிச்சு வீட்டுக்கு வந்தால், தான் அப்ப சின்ன வயசா இருந்திருக்கும் போது வாலிபமாக இருந்தவர்கள் எல்லாம் முதியவர்களாக இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள வந்தா பாப்பாவுடைய அந்த போட்டா மட்டும்தான் தொங்குது. பாப்பாவுடைய புரியுதா இல்லையா? பாப்பா போயிட்டாரு. கவலை, ரணம். என்னதான் இருந்தாலும் வாப்பா சொன்னதுக்கு நம்ம பேசாம கேட்டு இருந்திருக்கலாமே, நம்மளுடைய அந்த வேகத்தினால இன்னைக்கு வாப்பா இழந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா முதல்ல அந்த கிஃப்ட் அந்த புக்கு கொடுத்தாரா இல்லையா, அந்த கிஃப்ட் அந்த புக்கை திறந்து பாக்குறாப்புல, அப்படியே பாத்துக்கிட்டே வராப்புல. திறந்து பார்த்தால் அதுல ஒரு பக்கத்துல அவர் கார் வாங்கினோடைய ரிசீட் அதுல வச்சிருக்கிறாப்புல. பையனுக்கு ஒரு அதிர்ச்சி, இன்பம் அதுல வச்சு கொடுத்திருக்கிறாப்புல. அதை விளக்காம கத்திட்டு போனாப்புல. பாப்பாவும் போய் காலமும் போயிடுச்சு. அதனால இருக்கும் நியமத்துகளை நாம் சரியான முறையில பிள்ளைகளுக்கு சொல்றது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே என்ன சரியாக நினைப்பவர்கள் நம்முடைய தாய் தந்தை மட்டும்தான். புரியுதா இல்லையாங்க? அதனாலதான் அல்லாஹ் சொன்னார், ரப்பிர்ஹம்ஹுமா, துஆ கேளு, ரப்பிர்ஹம்ஹுமா, ரப்பே இரக்கம் காட்டு இந்த 2 பேருக்கும், கமா ரப்பயானி, எப்படி எங்களை சிறுவர்களாக அவர்கள் பார்த்தார்கள், எப்படி எங்களிடத்துல இரக்கம் காட்டினார்களோ, நம்ம ரஹ்மத்தை இரக்கம் காட்டி அப்படின்னு சொல்லி வாழும் காலம் மட்டுமல்ல, அவர்கள் நம்மளை விட்டு போனாலும் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தல்வானாக. சிறந்த பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கும், நம்முடைய தாய் தந்தைகள் நம்மளுக்கு சிறந்த முன்னோடிகளாக இருப்பதற்கும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானா. யஅத்து சையதுனா முஹம்மதின் வஆலி சையதுனா முஹம்மதின் வபி வஸீலத்தி அஹ்லில் மதீனா ரிضوانுல்லாஹி தஆலா அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைது ஸௌம கதி அன் அதாஇ ஃபர்து ரமضان هذه سنتي lillahi ta'ala. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. ஆமீன் 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 ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على سيدنا قرتنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضوعنا وتخشعنا وتمم وتقصر أعمالنا بحرمة حبيبك ونبيك وصفيك سيدنا قرتنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم اعتق رقابنا من النار
النار وأدخلنا الجنة بسلام آمنين من سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد